உண்மைதம்மா சத்தம் போட்டு பேசினா அழகா இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு சபை இருந்தா சபைக்கு ஒயின் ஷாப் இருக்கணும். வீடியோவா ஒரு சபையில் இருந்தால் நல் வார்த்தைகளை கேட்பதற்கு செய்தியும் நல்லோட வசனங்களை கேட்பதற்கு இந்த மனதில் இருக்கக்கூடிய புந்தியும் இருந்தால் அதுக்கு பெயர் சபை என்று சொல்வார்கள். என்ன கிராமம் இது? இதுதான் வேலையம்பாக்கம் நன்னகரம். வேலையம்பாக்கம் என்கிற புண்ணிய கிராமம். அந்த புண்ணிய கிராமத்திலே அப்ப என்ற தெரு கூத்துட்டேன். காலம் சென்ற அம்மா இதோ வேளாண் நகரத்துல இதோ காலம் சென்று அது ஏழுமலை நாடக நடிகர் அப்பேற்பட்ட ஐயா அவர்கள் இதோ காலம் சென்று விட்டார். அவருக்காக ஓரிரு நாடகம்மா. ஓ இந்த கலியுகத்திலே நாம் எல்லாம் ஒரு மானிட பிரிவியாக பிறந்திருப்பது அபூர்வமான பிரிவு என்று சொல்வார்கள். உண்மைதான். நாம் ஒரு பிரிவிக்கு மட்டும்தான் அனைத்து விதமான சொந்தங்களும் பந்தங்களும் லாபம் நஷ்டம் அனைத்து துக்கங்களும் இருக்குதுமா. இந்த மானிட பிரிவிக்கு மட்டும்தான். உண்மைதான். நமக்கு மட்டும்தான் முறை இருக்கிறது. மற்ற ஜீவராசிகளுக்கு முறை கிடையாது. நமக்கு மட்டும்தான் இருப்பு பிறப்பிலே கூட்டம் கூடக்கூடிய குணம் இருக்கிறது. அதற்காக குரலோசை ஓற்றக்கூடிய குணம் இருக்கிறது. இது எல்லாம் இந்த மானிட பிரிவிக்கு மட்டும்தான் தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாதுமா. அதை போன்ற வாழ்ந்ததே போதுமின்றி தன்னுடைய வாழ்க்கையை முடித்து இந்த மண்ணை விட்டு பொன்னுலோகம் சென்று கொண்டிருக்கிறார். அங்கேயாக இருக்க முடியாத அந்த எம்பெருமான் ஏழுமலையினுடைய பெயரை கொண்ட அந்த ஏழுமலை அப்பா அவர் சத்தியான சம்பரித்து மலர வேண்டும். வாண்டையோட மல்லிகைப்பூ மலர வேண்டும். அந்த இறைவனுடைய பதியை சேர வேண்டும். அப்படி என்று அவருடைய பெற்ற பிள்ளைகள் மற்றும் அங்கும் பங்காளிகள் உற்ற உறவினர்கள் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த அப்பாவுடைய சாலோக சாமி என்று சொல்ல முடியாத நான்காவது அடி வேண்டும். நமக்காக ஒரு தாமதம் வழங்கியிருக்கிறார். சபையிலே தெருக்கூத்து என்ன தெருக்கூத்துன்னு தெரிகிறதா? எனக்கு தெரியாது. ஓ அது பசிக்கு வேணா 2 இட்லி சேர்த்து சேரலாம். இங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்ச கேட்டீங்க மாதிரி ஏன்னா இந்த வருஷம் ஆட மாட்டேன். ஆமா 4 மணி நான் போறா 12 மணி என்ன பசிக்குது. கெட்டியக்கார ஆடுறா. ஆமாங்க கெட்டிக்காரன் தெரியுமா? நாடகத்தினுடைய விளக்கம் அனைத்து தெரிஞ்சதா கெட்டியக்காரன். உண்மைதான். கெட்டிக்காரன் கெட்டியா இருந்தாதான் ஆமாங்க நாடகம். ஆமாங்க கெட்டிக்காரன் கேவலம் கிடையாது. ஆமாங்க ஐயா. அதனால கெட்டியக்காரன் ஆமாங்க நாடகம் என்பது அனைத்து இருக்கிறது. நீ அது மாதிரி சொல்லணும். நான் அப்படி சொல்லலைங்க. ஏன் நீ வந்தீங்க? அந்த அப்பாவிற்காக இன்று எல்லாம் துக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உண்மைதான். நோச்சை கூத்து. அந்த அப்பாவுடைய புகழை பாட வேண்டுமானால் எப்படி சொல்லலாம் தெரியுமா?
அதிகாலையில கிழக்குப்புறமாக தோன்றக்கூடிய 1000 கதிரவர்கள் கூடிய சூரிய பகவான் இருந்தார். ஆமாமா. இந்த பகலானது அழகாக இருக்குமா? இரவு நேரத்திலே அப்பிரிவிட்டு மதிக்கு சொந்தக்காரராக இருக்கும்படியான சந்திர பகவான் இருந்தால் இந்த இரவுக்கே அழகாக இருக்கும். ஆனா ஒரு வீடு இருந்தா என்ன அழகு? ஆமாமா, வீடு இருந்தா ஒரு விளக்கு, ஒரு பெண்ணீர் இருந்தால் விளக்கு அழகா இருக்கும். அந்த விளக்கு மணி தீபம் என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கு இருந்தா அதை ஏற்றுவதற்கு அந்த வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தா அந்த வீட்டுக்கே அழகு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட விளக்கை போல அந்த வீட்டுக்கு ஒளிவு கொடுத்த தந்தையானவர் இன்று மரணம் அடைந்து அந்த வீடு இந்த இருள் சூழ்ந்து இருக்கிறது பார்த்தியா? அவருடைய பெற்ற பிள்ளைகள் எல்லாம் இன்று எப்படி இருப்பார் தெரியுமா? ஐயா கடலில போன அவருக்கு தேவையான ஈமச்சாரங்களை செய்து முடித்து விடலாம் என்று அவரோட பிள்ளைகள் நினைத்திருக்கலாம். ஆனா எதற்காக தெருக்கூத்து வைத்திருக்கிறாங்க? அந்த அப்பாவுடைய முகம் மறைத்தாலும் அவர் இது நாள் வரைக்கும் பெற்ற பிள்ளைகளை தன்னுடைய மார் மீது தோல் மீதும் வளர்த்திருப்பார். அப்படிப்பட்ட தந்தையினுடைய முகம் தான் மறைந்து விட்டாலும் அவர் காட்டிய அன்புகள் மறையாது, நமக்காக அவர் பட்ட துன்பங்கள் மறையாது. அப்படி என்றுதானே நமக்காக தெருக்கூத்து வைத்திருக்கிறாங்க. அந்த அப்பாவுடைய நெற்றியில குங்குமம் இருக்கிறதே, அது இன்று எப்படி ஆனது தெரியுமா? வனத்தில வச்ச பட்டு நினைக்கிறையா, நெற்றியில வச்ச பட்டு இறைவா இறைவா, நெற்றியில வச்ச பட்டு உனக்கு நினைக்கிறையா, எனப்பா நிம்மதிய மக்களோடு வாழலையா, எனப்பா நிம்மதிய மக்களோடு வாழலையா. ஆகவே போதுமிட்டு வாழ்க்கையை முடித்து வையகம் சென்று கொண்டிருக்கிறார் தந்தையாகிய ஏழுமலை அப்பா. அவர் செத்த இடம் இன்று செத்த இடமானது புது மண்ணாக தானே இருக்கிறது. ஆனா அந்த இடத்திலே மீண்டும் அந்த செம்பருத்தியான ஒரு மலரை போல் அவருடைய வீட்டில் அவர் ஒரு பிள்ளையாக பிறக்க வேண்டும். அவருடைய தான் 4வது 5வது சேர வேண்டும். அவருடைய முத்தி மோசத்திற்காக நமக்காக மோட்ச கூட்டு வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கூட்டு வைத்து அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த அம்மனுடைய அனுகிரகம் பற்றி, இந்த சிவன் பார்வதியுடைய அனுகிரகம் பற்றி யாதொரு குறைகளும் இல்லாமல் இனி ஒரு காலம் அவருடைய கொண்ட பூ வாடாமல், அவருடைய கூட்டத்திலே கூட்டம் கழியாமல், அலைக்கடலாக இல்லாமல் அலைக்கடலாக இருக்க வேண்டும் என்று அந்த உங்கள் ஆண்டோட பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். கற்பக பொழுது காமதேனுக்கு ஒப்பாகி நான் சபைக்கு வந்தனே. அம்மாவோட விளக்கம் தெரியுமா? நீங்க யாருங்க? எனக்கு தெரிந்தாலும் இது சபையில் அவருக்கு தெரியாது. விளக்கமால் சொன்னால் தெரியும்.
அதெல்லாம் தெரியுமா எப்பா என்ன யாருக்கு இந்த காலங்களிலே கனகத்திலே என்னோட தந்தை ஆகப்பட்டவர் யார் என்று தெரியுமா? யாரம்மா? என்னுடைய கணவர் ஆகப்பட்டவர் குணசேகரன் என்று சொல்வார்கள். குணசேகரன் ஒரு பிராமணன் குடும்பத்தில் பிறந்தவர். பிராமணர்? ஆமாப்பா. ஆமாம்மா. அப்பேற்பட்ட அந்த பிராமணனுடைய வேத சொற்களிலே நான் முதலாக எப்படி பிறந்தேன்? எப்படி வேதவதியாக தானே நான் ஜனனம் எடுத்தேன். வேதவதியாக? ஆமாம்மா. அப்படி நான் வேதவதியாக பிறந்த பிறகு திருவள்ளார் அயோத்தி நகரை ஆண்டு வரும்படியான தசரத சக்கரவர்த்தியினுடைய முதல் பிள்ளையாக இருக்கக்கூடியான அந்த ராமர் இருக்கிறாரு. அன்னவரை அதான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்று என்ன செய்தேன் தெரியுமா? அப்பேற்பட்ட ஆரோக்கியமான கானகத்திலே யாக குழிகளை வைத்து தசரத ராமருடைய திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்று தவத்தில் அப்படி நான் தவத்தில் அமர்ந்திருந்த உடனே அந்த வழிமார்க்கமாக யார் வந்தார் தெரியுமா? யாருமா? தென்னிலங்கையை ஆண்டு வரும்படியான 10 சிரம் கொன்ற 20 கரம் கொண்ட ரசகிரிவி ராவணனாகப்பட்டவன் அந்த வழிமார்க்கமாக சிக்தி விஷயம் செய்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும் பொழுது நான் கண்ணை மூடி அந்த தசரதர குட்டி செப்பிடும் செப்பி ஓடி போய் அப்பொழுது நான் என்னுடைய 2 கண்களும் நேத்திரத்தை மூடி தசரத ராமரையே கோரி அன்னவர் என்ன திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று இஷ்டமான தவத்தில் அமர்ந்திருந்தேன். அந்த ராவணனாகப்பட்டவன் என்னை பார்த்து என்னை இச்சைக்கு நினைத்து என்னோட கரமெடுத்து கரம்பிடிக்க ஓடி வருகிறான். என்னுடைய கரம் பிடித்த உடனே நான் எத்தனையோ எடுத்து வைத்தேன். ஐயா என்னிடத்தில் தவறான எண்ணங்களோடு வாராதீங்க. நான் அவன் திருவள்ளார் அயோத்தி நகரை ஆண்டு வரும்படியான அந்த தசரத மகேந்திரனாக இருக்கும்படியான ராமரை மணக்க வேண்டும் என்பதற்காக நான் தவத்தில் அமர்ந்திருக்கிறேன். நான் அன்னவருக்காகவே பிறந்தவர் என்னை தொடாதீர்கள் அப்படின்னு எடுத்து வைத்தேன். அந்த தசகரிய ராமனாகப்பட்டவன் என்னை பலவந்தமாக பாலேஸ்கரம் அல்லவா என்ன படுத்தினான். என்னை பிடித்த உடனே பார்த்தேன். ஆக ஒரு கோபம் அடைந்தேன். அடே ராவணா, ஒரு பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் என்னை இச்சைக்கு நினைத்தாயோ? இனி ஒரு காலம் அந்த ராமருடைய மனைவியாக அன்னவருக்காக பிறந்தது உண்மையாக இருந்தால், நான் செய்த இந்த யாகமானது உண்மையாக இருந்தால், இனி ஒரு காலம் உன்னுடைய கரமானது ஒரு பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு பெண்ணினை தொட்டாலும் உன்னுடைய சிரமானது 1000 சுக்கிலாக பார்க்க கடவுளே அப்படின்னு சாபத்தை அளித்து அந்த தீர சாபத்தை அளித்து நான் செய்து கொண்ட யாகத்திலே நானே இறங்கி அப்பொழுது எரிந்து சாம்பலாகிவிட்டேன். அந்த யாகத்திலே அப்படி எரிந்து சாம்பலாக இருந்து சாம்பலாக தானே என்னுடைய உருவங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த நேரத்திலே வருண பகவான் பார்த்து மலையாக தானே பொழிந்து வர்ண பகவான் பார்த்து மலையாக தானே பூமியில சிதறினார். அப்பொழுது இந்த ஜலம் இருக்கிறது என் சாமலை மேல இட்ட உடனே இந்த ஜலத்தோடு சேர்ந்து என்னோட சாமல் இருக்கிறது அதையெல்லாம் கொண்டு சென்று அந்த தென்னிலங்கை அருகாமையிலே ஒரு குளக்கரையில் போய் அடைந்தது. இந்த அந்த சாம்பலானது அந்த குளக்கரையில் சென்று ஒரு சீதனம் என்றால் என்ன தெரியுமா? தாமரையுடைய இலை இருக்கிறது பத்தியா? அந்த தாமரை இலையோடு இந்த சாம்பல் எல்லாம் ஒன்று கூடியது. அந்த கூடிய உடனே அந்த இரவினுடைய அருளாலே மீண்டும் இந்த சாம்பல் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த தாமரை மலர் மீது மீண்டும் ஒரு குழந்தையாக அந்த தாமரை மலரிலே நான் இருந்து அழுது கொண்டிருக்கிறேன் குழந்தையாக. அப்பொழுது ராவணனாகப்பட்டவன் தன்னுடைய மந்திரியோடு அங்கே வந்து காலை கடனை செய்வதற்காக அந்த குளக்கரையில் வந்து பார்க்கிறான். அப்பொழுது மந்திரி பார்த்து ஐயா ஒரு குழந்தையானது இந்த சீதனம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலர் மீது அழுது கொண்டிருக்கிறது.
அப்படின்னு சொன்ன உடனே ராவணன் பார்த்து இந்த குழந்தையை எடுத்து சென்று அரண்மனையில் வைத்தார். அரண்மனையில வைத்து தன்னுடைய குல குருவாக இருக்கும்படியான சோதிடரை அழைத்து, ஐயா இந்த குழந்தையானது இன்று அதிகாலையிலே இந்த குலக்கரையில் இருந்து எடுத்து வந்தோம், இதோடைய நேர பலன் ராசி பலன் பாருங்கள் அப்படின்னு எனக்கு தான், அதாவது சீதனம் என்று சொல்லக்கூடிய அந்த மலர் மீது பிறந்ததுனால எனக்கு சீதை என்று நாமதேவத்தை வைத்தார். அப்படி வைத்து என்னுடைய பெயர் ராசி பார்த்தார்கள். அப்பொழுது அந்த ராசியில் எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த சீதை பிறக்கவும் இலங்கை அழிவதும் என்று சீதை பிறந்த உடனே இலங்கை அழிந்து விடும் அப்படி என்று என்னுடைய ராசியில் இருக்கிறது. அப்பொழுது பார்த்தா ராவணன், நம்மளுடைய குலத்தை அழிக்க வந்தவள் இவள் இருக்கக்கூடாது அப்படி என்று தன்னுடைய ஏவலாளிகளை வைத்து இந்த குழந்தையினே நமக்கு வேண்டாம், எங்காவது காலகத்தில் கொண்டு சென்று இந்த குழந்தையை வெட்டி எரிந்து விடுங்கள் அப்படி என்று ஏவலாளியை வச்சு அனுப்பி வைத்தார். ஆனா அப்பொழுது யாவலாளி பார்த்து, ஒரு பச்சை பெண் குழந்தையை கொல்லக்கூடாது, பெருத்த பாவம் நேர்ந்து விடும் அப்படின்னு யாவலாளிகள் செய்து பார்த்து ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டிக்குள் எண்ணெயை வைத்து ஆற்றோடு அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி உடனே ஆறு எங்க சென்றது? நேராக மிதில நகரை போய் அடைந்தது. மிதில நகர், ஆமாப்பா, மிதில நகர் சென்ற உடனே அப்பொழுது மிதில நகரை ஆண்டு வரும்படியான ஜனகண்டன் மகாராஜனுக்கு நீண்ட நாளாகவே குழந்தையே கிடையாது. நீண்ட நாளாக குழந்தை இல்லை. அப்படி குழந்தை இல்லாத காரணத்தினால தன்னுடைய குரு பெரியவர்களுடைய வார்த்தையை கேட்டு 2 யானைகளை பூட்டி அதாவது அந்த ஆற்றினுடைய ஓரமாக இந்த பெட்டி போனது பத்தியா எங்க சென்றது? மிதில நகருடைய அருகாமையிலே மணலுக்குள் புகுந்து விட்டது இந்த பெட்டி. மணலுக்குள், ஆமாப்பா, மணல் விட்டு புகுந்து விட்டது. ஆமா, மணல் உள்ள இந்த பெட்டி இருக்கிறது. இதையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அப்பொழுது ஜனகண்ட மகாராஜன் 2 யானைகளை பூட்டி அந்த இடத்துல மேடு பயமாக இருக்கக்கூடியது சமப்படுத்தி புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யலாம் அப்படி என்று அவர் பார்த்து யானையை பூட்டி ஏறு உழுதார்களாம். ஆமா, இந்த ஏறானது குழு இருக்கிறது பத்தியா? இதோட குழுவிலே இந்த பெட்டியானது மாற்றி இந்த பொட்டியானது மேலே வந்து நிமிர்ந்தது. அப்படி மேலே வந்த உடனே பார்த்தார் ஜனகண்டன மகாராஜன், மண்ணுக்குள்ள இருந்து ஒரு பெட்டியானது வருகிறது. அப்படி என்று இந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது ஒரு தாமரை மலர் எவர்ணமாக இருக்குமோ அவர் நம்மள பிரகாசமாக ஒரு அவ்வளவு பிரகாசமாக. அப்பொழுதுதான் ஜனகண்டன மகாராஜன் பார்த்து எனக்கு என்ன பெயர் வைத்தார் தெரியுமா? என்ன பெயர்? நான் பெட்டியில இருந்து வந்தபடியா எனக்கு பெயர் ஜானகி என்று வைத்தார்கள். ஜானகி என்ற பெயரை வைத்த உடனே தன்னுடைய அரண்மனை கொண்டு சென்று என்ன 4 மணி பொழுது மணியாக தானே வளர்த்து வந்தார்கள். அப்பொழுது என்னுடைய அரண்மனை அருகாமையில ஒரு சிவதனுசுங்கிற ஒரு வில்லானது அந்த அரண்மனை முன்பதாகவே இருக்கும். அரண்மனை முன்பதாகவே, ஆமா. அதை 100 மல்லர்கள் சேர்ந்தாலும் 1000 மன்னர்கள், மன்னன் என்றால் நாட்டு ஆழ்வான், மல்லர்கள் என்றால் சண்டையிடக்கூடியவர். அதே போன்ற 1000 மல்லர்கள் சேர்ந்தாலும் அந்த சிவதனுசுங்கிற வில்லை தூக்கவே முடியாது. தூக்க முடியாத வில்லை நான் 5 வயது காலத்திலே ஒரு பந்தை விளையாடி கொண்டிருந்தேன். ஒரு பந்தாக அந்த பந்தாவது அந்த சிவதனுசு அருகாமையிலே அந்த வில்லுக்கு முன்புறமாக விழுந்து விட்டது. ஆமா, நான் சென்று என்னுடைய இடது கரத்தில் ஒரு கரத்தாலே அந்த சிவதனுசை தூக்கி என்னுடைய பந்தை அப்பொழுதுதான் என் தந்தை பார்த்தார். 1000 மல்லர்கள் கூடியும் இந்த வில்லை தூக்க முடியாத வில்லை நம் மகள் 5 வயது காலத்திலே ஒரு கரத்தால தூக்கி விட்டாலே இனி என்னுடைய மகளாகப்பட்ட சீதையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் யார் ஒருவர்கள் ஒற்றை கரத்திலே இந்த சிவதனுசுங்கிற வில்லை வளைத்து பிடிக்கிறார்களோ, கூட்டி போடுகிறார்களோ அந்தவருக்கு ஜானகி உரியவன்.
அன்றே எனக்கு சுயவரம் நாட்டினார்கள். அன்றே அன்றே புரிகிறதா? அப்பேற்பட்ட நாட்டில் உள்ள இளவரசர்கள் மன்னர்கள் எல்லாம் அந்த சிவதனுசை தூக்குவதற்கு வந்தார்கள். ஆனா ஒருவர் கூட தூக்கி வர முடியாது. ஒருவர் கூட தூக்கவில்லை. அப்பொழுதுதான் திருவாளர் அயோத்தி நகரை ஆண்டு வரும்படியான அப்படிப்பட்ட தசரத மைந்தராக இருக்க முடியான என்னுடைய பதியாக மன்னவர் ராமர் வந்து அந்த வில்லானது ஒற்றை கையில தூக்கி அந்த வில்லையை உடித்து விடுத்தார். ஒற்றை கையிலே அப்பொழுது அந்த வலையான வில் வளைத்து விட்டார் என்னுடைய பதியாக மன்னவர். தோற்க முடியாத வில்லை என்னுடைய பதியாக மன்னவர் தூக்கி அப்பேற்பட்ட அந்த தேசத்திலே எங்க இருவருக்கும் திருமணமாகி திருவாளர் அயோத்தி நகரை சென்றோங்க. ஆனா ஒரு நேரம் தெரியுமா? என்னம்மா? என்னோட சின்ன மாமி இருக்கிறாங்களே கைகேசி, அவருடைய சூழ்ச்சியால நானும் என்னுடைய பதியாக மன்னவரும் என்னுடைய கணவருடைய தம்பியாக இருக்க முடியாத லட்சுமணனும் நாங்க மூவருமாக 14 வருஷம் வனவாசம் ஓட்டி வைத்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு நானும் என்னுடைய பதியாக மன்னவரோடு என்னுடைய மைந்தனாக இருக்க முடியாத லட்சுமண தேவரும் மூவருமாக வனவாசம் வந்து விட்டீங்க. இப்பொழுது நாங்க எங்க இருக்கிறோம் தெரியுமா? இதுதான் தண்டகாரணிய வனம் என்று சொல்வார்கள். தண்டகாரிய வனம் 5 நதிகளும் கூடக்கூடியது பஞ்ச வடிவு என்று சொல்வார்கள். இந்த வனத்திலே என்னுடைய மைந்தன் எல்லாரும் மூவருமாக இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் பதியாக மன்னவர் வரும்படி அழைத்திருக்கிறார். அப்படியே பார்க்கலாம். அம்மா நகூர் நகர் அமர்ந்திருக்கிறார். அந்த கட்டளை மனைவியாக இருக்க முடியானே ஜானகி. வணக்கம் சுவாமி. என்னாலும் சுகேட்சமாக வாழ்வாய். அப்படி ஆகட்டும். கடல் நீர் உள்ளவரை ராமபுரான் என்ற பெயர் உள்ளவரை ஏற்றமாக வாழ்வாய். அப்படியே ஆகட்டும். சங்கதி பண்ணவாங்க.
நாம் இருக்கக்கூடிய 5 நதிகளும் கூடக்கூடிய இடமானது சேரக்கூடிய இடம் பஞ்சவடி என்று இந்த பஞ்சவடியில் இருக்கும் பொழுது என்னுடைய அருகாமல் வாரம்மா என்று என்னை அழைத்தீர்கள் என்ன எதற்காக அழைத்தேன் என்றால், இந்த பஞ்சவடியிலே சில காலம் இங்கிருக்க வேண்டும். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய தம்பி லட்சுமணன் அழைத்து பகல்காலை உட்பணம் செய்து இங்கு சில காலம் கழிக்க வேண்டும். ஏனென்றால் கானகத்தில் நம்ம இப்படியாவே இருக்க முடியாது. அதற்காக ஒரு பர்ணகஜாலை உற்பத்தம் செய்தார். வாரம் மழை பெய்ஞ்சா எங்கடா போயிருப்ப? ஓ ஒரு பர்ணகசாலை இருந்தாலும் இருக்கு. அதனால் பர்ணகத்தாலை உண்டு செய்ய வேண்டும். தம்பியாகிய லட்சுமணனை அண்ணன் அழைத்தார் என்று அழைத்துவார். இப்படியாக ராமச்சந்திரனும் அதை சீதை என்ற அம்மையார்களும் இருவரும் கூடி அதை இளைய கோவாகிய லட்சுமணன் அழைக்க லட்சுமணன்